ஞானத்தை பெற்று மறுபடியும் மூல சைத்தன்யத்துக்கிட்ட போகணும் என்று பல ஆன்மாக்கள் இங்கே நினைத்து கொண்டிருக்கணும். அவங்க தான் லைட் பீயிங்ஸ். இந்த சிருஷ்டி மேலேயும் இந்த பூமி மேலேயும் இந்த பூமியில் இருக்க இந்த மனிதர்கள் மேலேயும் அவங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. இது வரைக்கும் அஞ்ஞானத்தில் நாம் செய்து கொண்டிருந்த இந்த செயல்கள் அனைத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப். மை டியர் மாஸ்டர்ஸ், இன்றைக்கு ஒரு சென்சிட்டிவான டாபிக். நம் கடவுள்கள் என்பது யார்? யாரை நாம் கடவுள்களாக பாவிக்கிறோம்? அவர்கள் உண்மையில் கடவுள்கள் தானா? அஃப்கோர்ஸ் எல்லாருமே கடவுள்கள் தான். நாமளும் கடவுள்கள் தான். எல்லா உயிரினங்களும் கடவுளே. இந்த பூமியில் பிறந்து இங்கே பரிபூரணம் பெற்றவர்களைத்தான் நாம் கடவுள்கள் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் சொல்லப்போனால் இந்த கடவுள்களுக்கு ஒரு உருவம் என்பதே கிடையாது. ஏன்னா எல்லாருமே லைட் பீயிங்ஸ். அந்த மூல சைத்தன்யத்துக்கே வடிவம் இல்லை. ரெண்டாவது, நாம் கடவுளாக நினைக்கிறவங்க இவங்க அனைவருமே மூல சைத்தன்யத்தில் இருந்து வெகு தூரத்தில் வந்த ஆன்மாக்களே. அதாவது மூல சைத்தன்யம் சில ஆன்மாக்களை உருவாக்கிச்சு, அந்த ஆன்மாக்களிலிருந்து பல பல ஆன்மாக்கள் வந்தது. அந்த மாதிரி எத்தனையோ தலைமுறை தாண்டி வந்தவங்கத்தான் நம்ம கடவுள்கள் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இத்தனைக்கும் நாம் வழிபடுற இந்த கடவுள்கள் அவர்கள் கூட இந்த மூல சைத்தன்யத்தை பார்த்ததும் கிடையாது. ஆனால் நாம் அந்த மூல சைத்தன்யத்தில் இருந்து வந்த நாம் இந்த ஞானத்தை பெற்று மறுபடியும் மூல சைத்தன்யத்துக்கிட்ட போகணும் என்று பல ஆன்மாக்கள் இங்கே நினைத்து கொண்டிருக்கணும். அவங்க தான் லைட் பீயிங்ஸ். ஒரு புராணத்தில் ஒரு கதை ஒன்று இருக்கு. சிவபெருமானும் நாரதரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாரதர் சொல்றாரு, உங்களை இந்த பூமியில மனிதர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் உடலெல்லாம் விபூதியை பூசிக்கொண்டு கழுத்தில் பாம்புகளை வைத்துக்கொண்டு அனிமல் ஸ்கின் அதை ஆடையாக தரித்து நீங்கள் இருப்பது போல் இங்கே உங்களை வழிபடுறாங்கன்னு. சிவன், அப்படியா? என்ன வழிபடுறாங்களா? பார்த்தீங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கே செய்யும் இந்த பூஜைகள் ஆகட்டும், வழிபாடுகள் ஆகட்டும், அவை அனைத்தும் அந்த கடவுள்களுக்கே தெரியாது நாம் செய்கிறோம்னு. ரெண்டாவது, சிவன் கேட்டது, அவங்க ஏன் இந்த உருவத்தில் வழிபடுறாங்க, நான் ஒன்றும் அந்த மாதிரி இல்லையேன்னு கேட்டார். நாங்கள் தேடையில் எத்தனையோ தடவை நம்ம சிவபெருமானை பார்த்துருக்குறோமா? சிவபெருமான் இதே மாதிரி தான் இருக்கிறார். அவர் என்ன வேற ரூபத்தில் இருக்கிறாருன்னா, நாங்கள் தியானத்தில் தேடையில் பார்த்தது நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆனால் பார்த்தது சிவபெருமானுடைய ஒரிஜினல் ரூபம் தானா? ஒரு வேளை சிவபெருமான் தன் ஒரிஜினல் ரூபத்தில் வந்தாலும் நம்மளால் அடையாளம் காண முடியுமா? அப்போ நாம் நம்பணும்னா நாம் எந்த உருவத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த விஷயத்தில் தானே அவங்க வருவாங்க. ஸோ இதுதான் நடக்கிறது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சீனியர் மாஸ்டர் ஒருத்தர் வெங்கடாச்சலபதி, அவருடைய நிஜரூப தரிசனத்தை காண வேண்டும் என்று சங்கல்பித்து தியானத்தை செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு விஷன் வருது. ஒருத்தர் வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட்டு ஒரு துண்டு போட்டுக்கிட்டு மலையிலிருந்து இறங்கி வராரு. நீங்க யாருன்னு கேட்டா, நீங்க தானே என்னுடைய உண்மையான உருவத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க, அதற்காகத்தான் நான் உங்களுக்கு காட்சி அளித்தேன். நமக்கு வந்ததை நாம நம்பணும். நாம நினைக்கிற மாதிரி அந்த கடவுள்கள் அப்படியே இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. விநாயகரை நமக்கு பார்க்கணும்னா அவர் ஒரு சின்ன கியூட் பாயா நம்ம நம்புவோமா? யானை முகத்துடன் பெரிய உருவத்தோடு இருந்தால்தான் நாம் நம்புவோம். நாம் நம்புவதற்காக அவர்கள் அந்த மாதிரி ஒரு வேஷத்தில் வராங்களே தவிர உண்மையில் கடவுள்கள் அம்மாதிரியாகத்தான் இருப்பார்கள் என்று இல்லை. அதுக்கப்புறமா நாம கடவுள்களா இங்க யாரையெல்லாம் கும்பிடுறோம்? இங்கே பரிபூரணம் பெற்றவர்களை, பல சித்திகளை பெற்றவர்களை, இங்கே இருக்கும் இந்த இயற்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு சாசனம் செய்யும் ஒரு பவர்ஸ் இருக்கிறவங்களை தான் நாம் கடவுள் என்று வழிபடுகிறோம். இந்த பூமியில் நாம் கடவுள்கள் என்று வழிபட்டு கொண்டிருக்கும் இந்த ஆசான்கள் அனைவரும் வேறு ஒரு விஸ்வத்தில், வேறு ஒரு லோகத்தில் அவர்கள் நம்மை போல் மனிதர்களாகவே இருக்கிறார்கள். இது எப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் ஸ்கூல்ல +2 படித்து கொண்டு இருக்கிறான். அவன் வந்து அந்த ஸ்கூலுக்கே பீப்புள் லீடர். ஸோ அந்த ஸ்கூலை பொறுத்தவரை அவர் ஒரு சீனியர். அந்த ஸ்கூலை தாண்டி வெளியில போகும்போது, அதாவது பேச்சுலர் டிகிரி படிக்கணும்னா காலேஜுக்கு போனா அவன் ஜூனியர். அந்த பேச்சுலர் டிகிரி தேர்ட் இயருக்கு போகும்போது அவன் ஒரு சீனியர். அது மாஸ்டர் டிகிரிக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் மறுபடியும் ஜூனியர். மாஸ்டர் டிகிரியில் ஃபைனல் இயருக்கு போகும்போது அவன் மறுபடியும் சீனியர். அதுவே எம்ஃபில் பிஹெச்டின்னு போகும்போது யூனிவர்சிட்டிக்கு போகும்போது மறுபடியும் ஜூனியர். அதே மாதிரி தான் இந்த கிரகத்துக்கு பொறுத்தவரை அவங்க பரிபூரணம் அடைந்தாங்க. ஆனா பரிபூரணம் அடைய வேண்டிய இன்னும் எத்தனையோ விஸ்வங்கள், எத்தனையோ லோகங்கள், எத்தனையோ டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதோட போகலையே. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த பூமியை சிருஷ்டித்த கடவுள்கள் யாரு? இந்த கடவுள்களோடு போரிட்ட அந்த கடவுள்கள் யாரு? நம்மேல் அதிகாரம் செலுத்தும் இந்த கடவுள்கள் யாரு? இவை அனைத்துக்கும் பதில் உங்களுக்கு நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் வந்து முருகப்பெருமானை வழிபடுறேன். இப்ப இந்த முருகப்பெருமான் வந்து ரியல் காட் ஆர் ஃபேக் காட் என்ற கேள்வியை போட்டுக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு பிரியமான கடவுள்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். சிலர் பெருமானை வழிபடலாம், சிலர் சிவனை வழிபடலாம், சிலர் அம்மனை வழிபடலாம். இதில் இவங்க எல்லாம் உண்மையான கடவுள்களா? யார் உண்மை, யார் போலி? இது நமக்கு தேவை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கடவுள்களுக்கு இந்த வழிபாடு என்பது தேவையே இல்லை. பத்ரிஜி கூட ஒரு கோட்ல சொல்லியிருப்பார், கடவுள்களுக்கு இது எதுவும் தேவையில்லை, இதையெல்லாம் வேண்டும் என்று கேட்பவர்கள் கடவுள்களே இல்லைன்னு. அப்புறம் இதெல்லாம் வழிபாடுகள் எல்லாம் ஏன் வந்ததுன்னா, இந்த பயபக்தி என்பதை ஏற்படுத்தி இந்த வழிபாடுகள் அனைத்தும் உருவாக்குனது அவர்கள்தான். சில தெய்வங்களுக்கு அன்பிருக்கு. இந்த பூமி மேலேயும் பூமி மேலே இருக்கிற இந்த உயிரினங்கள் மேலேயும் முக்கியமா மனிதர்கள் மேல அவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. சில கடவுள்களுக்கு இந்த சிருஷ்டி மேலேயும் இந்த பூமி மேலேயும் இந்த பூமியில் இருக்க இந்த மனிதர்கள் மேலேயும் அவங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. ரொம்ப அலட்சியமா இருந்தாங்க. அவங்க தான் இந்த மாதிரி இந்த வழிபாடுகள் அனைத்தும் செய்துவிட்டு போனார்கள். நானும் கூட இந்த தியானத்திற்கு வருவதற்கு முன் 5 வருடம் இந்த பக்தி மார்க்கத்தில் கொடி கட்டி பறந்தேன். வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோயிலுக்கு போகணும், செவ்வாய்க்கிழமைனா துர்க்கைக்கு வழிபடணும், இந்த எலுமிச்சத்தில் இந்த தீபமெல்லாம் வைக்கணும், முருகன் கோயிலுக்கு போகணும். இத்தனும் செஞ்சேன்னா அந்த கோயிலுக்கு வெளியில இருக்கிற அந்த பிச்சை எடுப்பவர்களுக்கு ₹1 கூட நான் தரமாட்டேன். எல்லாமே அந்த கடவுளுக்கு தான் எல்லாமே செய்யணும். நானும் அந்த மாதிரி பைத்தியமா இருந்தவ தான். பக்தி மார்க்கத்திலேருந்து இந்த தியான மாத்திரத்துக்கு வந்தபோது அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு, சத்தியம் நமக்கு தெரிந்தாலும் கூட அதை கடைபிடிப்பதற்கு நமக்கு எங்கேயோ ஒரு பயம் இருக்கிறது. இது எல்லாம் இப்படித்தான் நடக்கணுமா? ஏன்னா இது கடவுள். கடவுளை பகிச்சுக்கலாமா? கடவுளை பகிச்சுக்கிட்டா கடவுளுக்கு கோபம் வந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடும் என்ற பயத்தில் நாம் இருக்கிறோம். உண்மையில் நாம் நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்கிறோமா, பயத்தோடு இருக்கிறோமா? கடவுளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவை அனைத்தும் அந்த தேவையில் இருக்கும் மனிதர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கும் அளவுக்கு கடவுள் ஒன்றும் ஏழை கிடையாது. ஒரு ராஜா, அவருக்கு ஒரு ஜோசியர் சொன்னார், யார் வந்து இந்த சிவலிங்கத்தை தொடும் போது அது தங்க சிவலிங்கமாக மாறுகிறது அவன்தான் ரொம்ப சிறந்தவனு. ராஜா போய் தொட்டார். அதாவது பால் அபிஷேகம் பண்ணிட்டு யார் கும்பிட்டு அது தங்க சிவலிங்கமாக மாறும்னு. ராஜா கும்பிட்டாரு, நிறைய பேர் கும்பிட்டாங்க, எத்தனையோ பேர் செஞ்சாங்க. அந்த லிங்கம் தங்கமாக மாறலை. ஒரு நபர் வந்தார் டம்ளரில் பால் எடுத்துக்கிட்டு. அந்த வரும்போது அந்த வழியில் யாரோ ஒரு பையன் பசியோடு இருக்கிறான். அந்த பால் அந்த பையனுக்கு கொடுத்துட்டு வெறும் கையால் வந்தான். அங்கே இருக்கிறவங்க, பால் அபிஷேகம் பண்ணிட்டு தான் நீ கும்பிடணும், நீ பாலே கொண்டு வரலையே, அதை எப்படி நீ கும்பிடுவேன்னு சொல்லி எல்லாருமே தடுத்தாங்க. அதையும் மீறி போய் அவன் தொட்டான். அந்த சிவலிங்கம் தங்கமாக மாறிடுச்சு. நம்முடைய வழிபாடுகள் என்பது, நாம செய்யும் செயல்கள் என்பது உண்மையில் யாருக்கு போய் செய்கிறது? கடவுள் மனித ரூபத்தில் இருக்கிறான். மனிதர்கள் அனைவரும் கடவுள்களே. தேவையில் இருக்கும் அனைவர்களையும் நாம் சேவை செய்தால் அதுதான் கடவுளுக்கு செய்யும் சேவை. மாணவ சேவையே மாதவன் சேவை. இப்ப நம்முடைய போக்கெல்லாம் எப்படி இருக்கு? நான் ஒருத்தருடைய வீட்டுக்கு போனேன். ரொம்ப பெரிய பூஜை ரூம்,
சிம்பிளாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே ராமருடைய படம் சின்னது. அவருக்கு 80 வயசு. இது வரைக்கும் ஒரு நோய் நொடி எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கை, அதுதான் பக்தி. நான் இன்னொருத்தருடைய வீட்டுக்கு போனேன். பூஜ்ரம் என்னமோ சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அப்படியே தங்கம், வெள்ளி, வெள்ளியில் பெரிய சப்பரம், அதுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள்கள் எல்லாமே தங்கச் சிலைகள். மீதி இருக்கிறது எல்லாமே தஞ்சாவூர் ஆர்ட். ஏன் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க? கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, மறுபடியும் நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன். இதுதான் பக்தியாம். நம் பிள்ளைகள் நம்மை போல் சிறந்து வளர்ந்து, அது நமக்கு பிடிக்குமா? இல்லை அம்மா அப்பா தான் எனக்கு கடவுள் சொல்லி பஜனை செஞ்சுக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது பிடிக்குமா? நமக்கே நம் பிள்ளைகள் நம்மை பஜனை செய்வது பிடிக்கலைன்னா அந்த கடவுளுக்கு எப்படி பிடிக்கும்? ஜனங்களுக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். பக்தியோடு யாரும் இல்லை, பயமோடு மாத்திரம்தான் இருக்கிறார்கள். அப்போ பயத்தோடு நம்ம வழிபடும் போது அது உண்மையான பக்தி ஆகுமா? பயம் யாருக்கு ஆகாரமாக இருக்கிறது? பதட்டத்தையும் பயத்தையும் ஆகாரமாக கொண்ட கடவுள்களும் இருக்கிறார்கள். அன்பு கருணை இதை ஆகாரமாக கொண்டுள்ள கடவுள்களும் இருக்கிறார்கள். இவங்க இந்த பூமியை அந்த லவ் அண்ட் கம்பேஷன், அந்த வைப்ரேஷனோடு இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் இந்த பூமி என்பது வேறு ஒரு பரிமாணத்தில் அந்த ஹையர் வைப்ரேஷனில் இருக்கும் போது அதனுடைய தாக்கம் இந்த விஸ்வத்தில் பல லோகங்களின் மேல் இருக்கும். இனிமே இன்னும் நிறைய புது புது கடவுள்கள் நிறைய பேர் வருவாங்களாம். இன்னும் நம்மை அடிமையாக்குவதற்கு வேண்டிய எல்லா டெக்னிக்ஸும் வரும். எதையும் கண்டு நீங்கள் ஏமாறாதீர்கள். இப்போ தானே சொன்னீங்க உண்மையான கடவுள்கள் இருக்கிறாங்க, பொய்யான கடவுள்களும் இருக்கிறாங்கன்னு. அப்போ உண்மையான கடவுள்களை தெரிந்து கொள்வது எப்படி? உங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்கிறதோ அவர்கள்தான் கடவுள்கள், மற்றவங்க இல்லை. ஸோ இதை நாம் தெரிந்து கொண்டு நாம் கடவுள்களாக மாறுவதற்கு அவங்க செய்யும் அந்த உதவியை நாம் பெற வேண்டும். இப்போ கடவுள்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே இந்த பூமியில் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தாங்க. ஜீசஸ் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? அந்த சிறு வயதில் அந்த ஒரு கடினமான ஒரு தண்டனையை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கிருஷ்ணர் அவருக்கு இல்லாத கஷ்டங்கள் நமக்கு கஷ்டம்னா நம்ம ராமரை சொல்கிறோம். ராமரை விட கிருஷ்ணருக்கு கஷ்டங்கள் ஜாஸ்தி. சிறு கை குழந்தை இருக்கும் போது அவனை கொல்வதற்கு ராட்சசர்கள் வண்ணம் இருந்தார்கள். அதுக்கப்புறம் எத்தனை போர்கள், ஜராசந்தனும் நரகாசுரனும் எத்தனை வாட்டு அவருடைய ராஜ்யத்தின் மேல் போர் செய்தாங்க. அதையெல்லாம் தாங்கிக்க முடியாம மதுராவில் இருக்க முடியாமல் துவாரகாக்கு போயிட்டாரு. அங்க போய் ஒரு புதிய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு அங்கே இருந்தார். இந்த கஷ்டம் பட வேண்டிய அவசியம் என்ன? புத்தருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? அவ்வளவு பார்த்து 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 வளர்த்தாங்க. முதுமைனா என்ன தெரியாது, ஏழ்மைனா என்னன்னு தெரியாது, வியாதின்னா என்னன்னு தெரியாது, மரணம்னா என்னன்னு தெரியாது. எல்லாமே ஒரே நாள் பார்த்த போது புத்தருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. கல்யாணம் ஆச்சு, குழந்தை இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு. மறுபடியும் அவர் சம்சாரத்துக்கு வரலையே. அவர் இந்த உடலில் இருந்த வரை ஜான பிரச்சாரம் மட்டும் தானே செஞ்சாரு. யாருடைய கஷ்டங்களுக்காகவோ இந்த துக்கங்களுக்காகவோ பதில் என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் எத்தனையோ செஞ்சிருக்கும் போது நமக்கே சுயமா கஷ்டங்கள் இருக்கு. நம் கஷ்டங்களுக்காக நமக்காக நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்காக நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோமா? எத்தனை மணி நேரம் நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை விஷயங்கள் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை விஷயங்களை நாம் அங்கீகரிக்கிறோம்? பேசும் தமிழில் தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அங்கீகாரம் உண்டா? நீங்கள் இதனை அங்கீகரிக்கவில்லை என்றால் நீங்கள் 5வது பரிமாணத்துக்கு போக முடியாது. நாம் ஏன் அங்கீகரிக்கவில்லை? என்னுடைய நம்பிக்கை இது ஒத்துக்கொள்ளவில்லை. உங்களுடைய நம்பிக்கையே இதை ஒத்துக்கொள்ளலைன்னா நம்பிக்கை இல்லாததற்கு காரணம் என்ன? நமக்குள்ள பல பிளாக்ஸ் இருக்கு. இந்த பல பிளாக்ஸ் இருக்கும் போது நாம பெறும் விஸ்வசக்தி என்பது தடையில்லாமல் எப்படி ஓடும்? புது விஷயங்களை கற்றுக்கொள்வது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது, அதன்படி நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது, இவை அனைத்தும் இருந்தால் மட்டும்தானே நம்ம உடலில் இந்த விஸ்வசக்தி என்பது வேலை செய்யும். விஸ்வசக்தி வேலை செஞ்சாதானே
நாம் நம்ம வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சியை ஏற்றுக்க முடியும். இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி ஏறினால் தானே நாம் 5வது பரிமாணத்துக்கு போக முடியும். நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் நம்பினேன். ஆனால் இந்த கடவுள் வழிபாடு மாத்திரம் வேண்டாம்னு சொன்னால் அது என்னால் ஒத்துக்க முடியல. காரணம் பயம். நம் 18 கொள்கைகள் கூட கொடுக்கப்பட்டிருக்கு, சிலை வழிபாடுகள் வேண்டாம்னு. வழிபாடுகள் வேண்டாம்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கடவுளுக்கு அது அவசியம் இல்லை, தேவை இல்லை என்பதுதான் பொருள். தயவு செய்து இதை புரிந்து கொண்டு இதை அனைத்தையும் இங்கே ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இது ஒரு ஃப்ரீவில் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு பூமி. இந்த ஃப்ரீவில் ஸ்டேட்டஸ் என்ற இந்த பூமியில் நம்மளுடைய ஞாபகங்கள் என்ன? இந்த பூமி மேல் எத்தனையோ நாகரிகங்கள், சம்பிரதாயங்கள், மனித இனங்கள் இங்கே வாழ்ந்திருக்கின்றன. பல விஸ்வங்கள் இருக்கு. அந்த விஸ்வங்கள் நம்முடைய காலச்சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கு. அது நம்மளால் காணவும் முடியாது, போகவும் முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு வருடம் என்பது அவங்களுக்கு ஒரு நொடி கூட இல்லை. இவை அனைத்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியின் வரலாறு, நம்முடைய வரலாறு, இவை அனைத்தும் தெரிந்தால் மட்டுமே நாம் யார் என்ற அந்த சத்தியத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே அந்த சத்தியத்திற்கு ஏற்றவாறு நமக்குள் ஒரு மாற்றம் என்பது வரும். இந்த பூமியை அவங்க எப்படி கேப்சர் பண்ணாங்க? அதாவது பூமிக்கு டைம் போர்ட்டல்ஸ் என்பது இருக்கும், சமய துவாரங்கள் என்று சொல்வார்கள். அந்த சமய துவாரங்கள் வழியா போனாதான் அந்த கிரகத்தில் இருக்கும் அனைத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இல்லைன்னா வெளியில இருந்து பார்க்கும் போது ஒண்ணுமே இருக்காது. இப்ப செவ்வாய் கிரகத்தை நம்ம பார்க்குறோம். செவ்வாய் கிரகத்து மேல இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாமே நாசா நமக்கு அனுப்புது. எப்படி இருக்கு? சும்மா ரெட் கலர்ல வெறிச்சோடி இருக்கு, ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளேயும் ஜீவன் என்பது இருக்கு, உயிரினங்கள் இருக்கிறார்கள். அந்த டைம் போர்ட்டல்ஸ்க்கு அதன் மூலமா போய் பார்த்தால்தான் அந்த கிரகத்தில் இருக்கும் அனைத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இத்தனைக்கு இந்த பூமியை கேப்சர் பண்ணவங்க யாரு? வேற ரெப்டீலியன்ஸ். ஏன் நம்மளை அவங்க அடிமையாக்கினாங்கன்னா அவங்களுக்கு ஆன்மீகம் இல்லை. அட்லாண்டிஸ் அவங்க மாபெரும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருந்தாங்க, ஆனா ஆன்மீகம் இல்லை. லெமூரியன்ஸ் ஃபுல்லாக ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க, சயின்ஸ் இல்லை. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும் போது அதனோடு சேர்த்து ஆன்மீகமும் இருந்தாக வேண்டும். அணுபாம்பை கண்டுபிடித்த ஓப்பன்ஹேமர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு? அங்கே ஆன்மீகம் இல்லை. அதுவும் எஸ்பெஷலி இந்த செலிபிரிட்டிஸ் அண்ட் சினிமா ஆக்டர்ஸ் அவங்க சொல்கிறது எல்லாமே ஏன் வெஜிடேரியன்ஸாக மாறினீங்கன்னா நாங்கள் ஆன்மீகத்துக்கு வந்தோம், வெஜிடேரியன்ஸாக மாறுவேன். ஹியூமனாக தானே இருந்தாங்க. அப்போ ஏன் புரியல, இப்போ ஏன் புரிஞ்சதுன்னா ஆன்மீகத்துக்கு வந்தாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாத்திரம் கிடையாது, அதனோடு சேர்த்து ஆன்மீகமும் இருக்கும் போது தான் நாம் இந்த விஸ்வத்தில் ஒரு நல்ல பிரஜையாக இருக்க முடியும். இது வரைக்கும் நமக்கு பிரெயினுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அது முழுமையாக நாம் இது வரைக்கும் பயன்படுத்தினதே கிடையாது. ஐன்ஸ்டீனு வெறும் 8% 12% தான் யூஸ் பண்ணி இருக்கிறாராம். அப்போ நாமெல்லாம் நம்ம மூளையை 1% யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? மூளையை உபயோகித்தால் தான் இந்த உடல் என்பது நம்மளால் ஒரு உபகரணமா அதனை உபயோகிக்க தெரியும். இவை அனைத்தும் நடக்கணும்னா மேலிருந்து வரும் விஸ்வசக்தி, அந்த விஸ்வசக்தியோடு வரும் அந்த ஞானம், அதனை நாம் பெறணும். அதனை பெற வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது ஒன்றே வென்று தியானம். ஆனால் இந்த சமுதாயம் நம்மை நிறைய ப்ரெஷர்ஸ் ஊட்டுது. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும்னு. அது எல்லாத்தையும் விட்டு உண்மையான நம்ம வேலை என்னன்னு நாம தெரிஞ்சு கொண்டு ஒரு பக்கம் நம்மளுடைய ஆன்ம சக்தி பாசிட்டிவ் வைப்ரேஷனா வெளிவரணும். கடவுள்கள் ஜாஸ்தி ஆக 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 நமக்கு பயங்கள் தான் ஜாஸ்தி ஆகும். ஆன்மீகத்தில் சொல்வது பக்தி என்றால் நம்பிக்கை. அப்ப நமக்கு ஏன் இத்தனை கடவுள்கள் நாம ஏன் வழிபடுறோம்னா அதுதான் விந்தை. இந்த பூமியை இப்படியே விட்டு விடுவதற்கு எவரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அது மறுபடியும் தன் முன்னிலைக்கு வரணும் என்று பல பிரயத்னங்கள் நடந்து கொண்டிருக்கு. 3வது உலகப் போர் என்பது வராது. வெறும் அன்பு என்பது, அன்பு கருணை இதை மாத்திரம்தான் இருக்கும். அன்பு என்பது ஒரு பவர், ஒரு பலம். நம் ஆன்ம சக்தியை நாம் உணராமல் இந்த உடலுக்கு பலத்தை கூட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பத்ரிஜி சொன்னார், ஒரு 100 வருடங்களுக்கு அப்புறம் பேச்சு என்பது இருக்காது, யாருமே பேச மாட்டாங்க. சில வருடங்களுக்கு அப்புறம் இவ்வளவு உணவு என்பது இருக்காது,
ரொம்ப சாத்விகமான உணவு. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை, அதுவும் சிறிதளவில் நாம் சாப்பிட்டால் போதும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் நம்ம பார்க்கறதுக்கு சின்ன 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 மாற்றங்களா இருக்கும். இதுவரைக்கும் அஞ்ஞானத்தில் நாம செய்து கொண்டிருந்த இந்த செயல்கள் அனைத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப். அதற்காகத்தான் சொன்னது, உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் கடவுள்னு தெரிந்து கொண்டால் அந்த கடவுள் ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாமே செய்யணும். பல சாதனைகள் நாம் செய்தால் மட்டுமே, இங்க பல கூட கிடையாது, இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, தியான சாதனை. ஸோ அனைவரும் தியானம் செய்வோம், யார் கடவுள்கள் என்று தெரிந்து கொள்வோம். நம் உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் நடப்போம். இந்த 5வது பரிமாணத்துக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். இதற்காகத்தான் இந்த தகவல்கள் அனைத்தும் பிளைடியன்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்க பெற்றது. இதனை நாம் ஃபாலோ பண்ணுவோம், இதனை பயன்படுத்திக்குவோம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.